பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு கருத்து பார்க்க போறோம். வாழ்க்கை கற்றுத்தரும் பாடம். நல்லா இருக்குல்ல? பசித்த வயிறும் பணமில்லா வாழ்க்கையும் பொய்யான உறவுகளும் இம்மூன்றும் கற்றுத்தரும் பாடத்தை வேற யாராலும் கற்றுத்தர முடியாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பசிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போய் யார்கிட்டயும் நம்மளால என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. ஒருவேளை சாப்பாடு போடுங்கன்னு கேட்க முடியாது. பணம் இல்ல, பாக்கெட்ல பணம் இல்ல, யார்கிட்டயும் போய் எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்க முடியாது. பொய்யான உறவுகள் இந்த நாட்கள்ல நம்ம பார்க்கோம். கணவன் மனைவி ஏமாற்றுவது, மனைவி கணவனை ஏமாற்றுவது, இப்படிப்பட்ட உறவுகளில ஒரு பொய்யான உறவுகள், இவைகள் மூன்றும் நம்மளுக்கு கற்றுத்தருகிற பாடங்கள் வாழ்க்கையில வேற யாராலும் கற்றுத்தர முடியாது என்று பார்க்கிறோம். நம்முடைய வழிகள் மற்றவர்களின் சிரிப்புக்கு காரணமாக இருக்கலாம். நன்றா கவனிங்க. ஒருவேளை நான் வேதனைப்பட்டு இருக்கேன், அது மற்றவங்களுக்கு சிரிப்பா தெரியலாம். ஆனால் நம்முடைய சிரிப்பு மற்றவர்களின் வழிக்கு காரணமாக இருக்கக்கூடாது. புரியும் நினைக்கிறேன். சிரிச்சு சிரிச்சு நம்ம ஜாலியா இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா நம்முடைய சிரிப்பு மற்றவங்களுடைய வலிக்கு காரணமா, பெயினுக்கு காரணமாக இருக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பு. மற்றவங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி, கேலி கிண்டல் செய்யற மாதிரி அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க கூடாது. பைபிள்ல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ரோமர் 12:15. சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுகுங்கள் அப்படி என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்துல வாழ்க்கை நம்மளுக்கு கற்றுத்தருது. நம்ம கூட சந்தோஷப்படுற மாதிரி இருப்பாங்க, நம்ம முதுகுக்கு பின்னாடி குத்திட்டு போயிடுவாங்க. நம்ம சந்தோஷத்துல மகிழ்ச்சியை கெடுத்துட்டு போடுறவர்களும் இருக்கிறார்கள். ஆனா நம்ம மற்றவர்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம போய் சப்போர்ட்டுக்கு நம்ம இருப்போம் அப்படின்னு சொன்னா நம்மள கேலி பண்ணி விடுவாங்க. அப்ப பைபிள் நம்மளுக்கு என்ன கற்று தருகிறது? சந்தோஷப்படுகிறவங்க சந்தோஷப்படு, அவங்க சந்தோஷத்துல நீயும் பங்குக்கொள். அவங்க அழுறாங்களா, நீயும் அழுகு. அந்த நேரத்துல நீ சந்தோஷப்படாத. உன் எதிரி கீழே விழுந்துட்டான், அவன் அழுதுட்டு இருக்கான் அப்படின்னு நீ சந்தோஷப்படாத அப்படிங்கறதுதான் பைபிள் நம்மளுக்கு கற்று தருகிறது. வாழ்க்கை கற்றுத்தரும் பாடங்கள் அநேகம் இருக்கும். என்னை விட நீங்கள் இன்னும் அதிக வேதனைகளை கடந்து வந்தவர்களாக இருக்கலாம். வாழ்க்கை கற்றுத்தருகிற பாடங்களையும் கற்றுத்தரலாம், கற்றுக்கொள்ளலாம். பைபிள் கற்றுத்தருகிற பாடங்களையும் நாம் கற்றுக்கொள்ளலாம். காட் பிளஸ்.